செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மடுகரை சாராய கடையில் இரு மாநில போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மாளர்கள் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மடுகரை சாராய கடையில் இரு மாநில போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பாட்டாம்பாக்கம் மடுகரை சாலையில் தென்பெண்ணை ஆற்று சோதனை சாவடியில் இருந்த தமிழக போலீசார் அவ்வழியாக வந்த ஒருவரை மடக்கி பரிசோதனை செய்தனர். அவரிடம் இருந்து 10 சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் மடுகரையில் உள்ள சாராய கடையில் இருந்து வாங்கி வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து கடலூர் டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் மடுகரை சாராய கடைக்கு சென்று அங்கிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன், மடுகரை சப் இன்ஸ்பெக்டர் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாராய கடையில் இருந்த எந்த ஒரு பொருளையும் எடுத்துச் செல்லக்கூடாது என தமிழக போலீசாரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு டிஎஸ்பி ரூபன்குமார், தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் பிடிபட்டால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து தடை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றார். பின்னர் பறிமுதல் செய்த சாராய பாக்கெட்டுகளுடன் தமிழக போலீசார் கிளம்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க வேண்டும். வரும் 27ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தற்போதைய வானிலை அறிவிப்பின்படி மீன்வளத்துறை அறிவிப்பானது சென்னை மண்டல வானிலை அறிவிப்பிற்கு ஏற்ப மாறுபடும் என்றும், அதனால் வானிலை அறிவிப்பை மீனவர்கள் கவனித்து வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கூட்டுறவு துறைக்கு சொந்தமான திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 6 ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடி கிடக்கின்றது. இந்த தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. இந்த நூற்பாலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணி அளவில் தொழிற்சாலையின் பின்பக்கமாக கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த 2 காவலாளிகள் ஓடிச் சென்று பார்த்தனர். அப்பொழுது அங்கு இரும்பு தகடுகள் திருடு போயிருந்தது. அவற்றின் மதிப்பு ரூபாய் 1 லட்சம் ஆகும். அதைத் தொடர்ந்து நூற்பாலையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு, உதவி சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் ஆகியோர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருவாண்டார் கோவில் பஸ் நிறுத்தம் அருகே 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமரவேலு மற்றும் குற்றவியல் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் வைத்திருந்த இரும்பு பொருட்களை பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி இரும்பு பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் மேலும் 3 பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். அவர்கள் பிரகாஷ், உத்ரா, தமிழ்மாறன், சூர்யா, மணிகண்டன் ஆகிய 5 குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மாளர்கள் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மாளர்கள் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா லாஸ்பேட்டையில் உள்ள சுவாமி விவேகானந்தர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் இராணுவ வீரர்களை கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அசோக் பாபு முன்னிலை வகித்தார். தொடர்ந்து இராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் மோகன் செய்திருந்தார். மேலும் இதில் இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்லத்தான் உடன் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலையில் இருந்து தொடங்கி நடைபெற்றது. துணை சபாநாயகர் ராஜவேலு கொடி அசைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டி-ஷர்ட், அடையாள அட்டை எண், மெடல், சான்றிதழ், ஜூஸ் மற்றும் குடிநீர் ஆகியவைகள் வழங்கப்பட்டது. முன்னேற்பாடாக அவசர கால மருத்துவ உதவி மையங்களும் தேவையான ஆம்புலன்ஸ் வாகன சேவைகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர் திருக்குறள் அறிவு அவர்களும், விஐபிகள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக பொறுப்பில் பங்கெடுத்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட வாஸ்கோ நிறுவனத்திற்கும் மற்றும் டெக்லத்தான் நிறுவனத்திற்கும் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்லத்தான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் தொகுதியின் செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர் சமுதாய நலக் கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதற்கு முன்னதாக தொகுதிக்கு உட்பட்ட 2 இடங்களில் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அது போல இருந்ததுன்னா ஒரு கார்டு விட்டுருவாங்க. கார்டு எடுத்தோம்னா நீங்கள் அப்போலோவிலையோ, மலர்லையோ, ராமச்சந்திராவிலையோ எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் காமிச்சு வைத்தியம் பார்த்துக்கலாம். ஆனால் பாண்டிச்சேரி அந்த திட்டத்தை கொண்டாங்க நாமளும் தொடர்ந்து குறை கொடுக்கலாம். ஆனால் அது செய்யவே இல்லை. ஆனால் ஒரு பொய்யான ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அந்த ஆயுஷ் கார்டு இருக்குது, அந்த கார்டை எடுத்து போயிட்டு 5 லட்ச ரூபா வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கலாம். சேப்பு கார்டு உள்ள ஒரு புறாவை கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு 2 பேராக கேட்டுருங்க. அந்த ஆயுஷ் கார்டை எடுத்து போயிட்டு நான் 5 லட்ச ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்துக்கலாம். சேப்பு கார்டு இருக்குல்ல எல்லாருக்கும், யாரும் இங்க இருக்கிறவங்கள 90% சேப்பு கார்டு இருக்கும். சிவப்பு கார்டு வச்சிருக்கவங்கள எத்தனை பேர் ஆயுஷ் கார்டு எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் காமிச்சு வைத்தியம் பண்ணது. ஒரு 10 பேர் தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது ஒரு எம்டி போட்டாங்க. எம்டி ஒருத்தர் எம்எல்ஏ, சிஓ ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ட்ரெஷரரா இந்த சங்க தலைவர் இருக்காரு. வியாபாரிகள் சங்க தலைவர் அந்த 10 எம்எல்ஏ அவர் பொருளாளராக இருக்காரு. வழிகாட்டு பொருளாளராக அவர் இருக்காரு. பாண்டிச்சேரியில எப்படி பாண்டிச்சேரி நல்ல வழிக்கு நிற்கலான்ற முடிவு இருக்காரு. அதனால இவர்கள் எல்லாம் இணங்கண்டு இவங்களோட நோக்கம்னா எதுக்கோசம் மக்கள் வந்தாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு கேவலமான வேலை செய்யறாங்க. இன்னைக்கு ஜனநாயகத்தில் நம்மளுக்கு கொடுத்துக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமே வாக்குரிமை. வாக்குரிமை அவங்க நினைச்சதை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சிக்கு, தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுத்து அது மூலமா ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வர்றது. அதை யாராலையும் கைப்பற்ற முடியாத ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தையே வேலை பேசி வாங்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பணத்தை கையில் வச்சிருக்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டு நம்ம புதுச்சேரியா பழைய புதுச்சேரியா காப்பாற்றுவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இதனையொட்டி புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், கலச பூஜை, பைரவ மகா மந்திர ஜபம், ஸ்ரீ ருத்ர ஜபம், ஏகாதச ருத்ர ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். जय काल भैरव महाराज के கால பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் எழுந்தருளிய சிவகால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக கால பைரவர் கருதப்படுகிறார். கால பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மன தைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை கால பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவகால பைரவருக்கு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோச்சோட தீபாராதனை மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். புதுவை மாநிலத்தில் மீனவர்களுக்கான வளர்ச்சி நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில மக்கள் தொகையில் மீனவ சமுதாயத்தினர் 3ஆம் இடம் வகிக்கின்றனர். புதுவை ஒன்றியத்தில் 11 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிப்பவர்களாக மீனவர்கள் உள்ளனர். ஆனால் புதுவை அரசியல் கட்சியினர் மீன்வள தினத்தில் வாழ்த்துக்களை கூற முன்வரவில்லை. போட்டிகள் நடத்தியிருப்பதாக கூறியதும் ஏற்கும்படியும் இல்லை. உண்மையில் மீனவர் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு காண வழிமுறைகளை வரையறுத்திருக்க வேண்டும். மீனவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு, வளர்ச்சிக்குரிய நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மீனவர் தின விழாவை அரசு நடத்தியிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் பகுதியில் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 42ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் பெருமாள் கோவில் எதிரே அமைந்துள்ள மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாடு மன்றத்தின் 42ஆம் ஆண்டு நிறைவு விழா மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு தவத்திரு அடிகளார் அவர்களின் குருவருள் துணையோடும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருள் துணையோடும் நிகழும் அடிகளாரது 84ஆம் ஆண்டு கார்த்திகை மாதமான இன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் வீதி உலாவுடன் பட ஊர்வலம் மற்றும் கலச விளக்கு, வேள்வி பூஜை மற்றும் ஏழைகளுக்கு ஆடை தானம், சிறுவர்களுக்கு நோட்புக், பென்சில் வழங்குதல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 41ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விழாவில் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக நிர்வாக குழு புதுச்சேரி மாநில தலைவர் முருகானந்தம், பொருளாளர் திருமால் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
பன்னாட்டு அரிமா சங்கங்கள், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட், பிம்ஸ் மருத்துவ மையம் மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பயனடைந்தனர். பன்னாட்டு அரிமா சங்கங்கள், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் மற்றும் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் நடைபெற்றது. ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, குழந்தை நல மருத்துவம், தோல் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், கண் சிகிச்சை உட்பட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் தலைவர் ஆரோக்கியதாஸ், முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி, மாவட்ட தலைவர் கலியமூர்த்தி உட்பட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி சேர்ந்த அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டையை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நகர கழக தலைவர் செல்வகுமார், செயலாளர் கருணாநிதி, தொகுதி தலைவர் காந்தி மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொகுதியை கொடுத்த நான் அரசியல் வியாபாரி என்றால் என்னிடம் தொகுதியை வாங்கிய நாராயணசாமி யார் என்று ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நான் உட்பட 7 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுய லாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்கள் நிலையை கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக பேசி வருகின்றன. அதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2016ஆம் ஆண்டு நரி தந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி ஜான்குமாரை ஏமாற்றி கொல்லைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்று விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. மூத்த அரசியல்வாதியான வைத்தியலிங்கமும் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். தங்கள் கட்சி நிலைமை கலந்து ஆலோசிக்காமல் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவாவும் விமர்சனம் செய்து வருகிறார். தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் பேசும்போது, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் நாராயணசாமி. அவருக்கு தொகுதியை விட்டுத்தர யாரும் முன் வரவில்லை. அப்பொழுது என்னிடம் வந்து தொகுதியை கேட்டார். நான் தான் அவரை என் தொகுதியில் அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெற செய்தேன். அப்பொழுதே தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி என்னிடம், நாராயணசாமி யாருக்கும் நல்லது செய்ததில்லை, அவருக்கா தொகுதியை கொடுக்க போகிறாய் என்று கேட்டார். நான் பைபிள், பகவத்கீதை படி நடப்பவன். தொகுதியை விட்டு கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சராக்கிய என் மீதே சேற்றை வாரி வீசுகிறார். நான் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்றால் என்னிடம் தொகுதியை பெற்று முதலமைச்சரான நாராயணசாமி யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவை தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 584 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் புதுவை, தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த 50 முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று 3156க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட நேர்காணல் நடத்தின. நிறுவனங்களின் விவரம் கல்லூரி நுழைவு வாயில் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டிருந்தது. முகாமில் 10ஆம் வகுப்பு, +2 மற்றும் ITI, டிப்ளமோ, இளநிலை பொறியியல், இளநிலை பட்டம், மருந்தியல், செவிலியர், கணக்கியல்,
கல்வியியல் MBA முடித்தவர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முகாமில் மொத்தம் 1756 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 584 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகளை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அலுவலக துணை ஆணையர் சந்திரகுமரன், கல்லூரி முதல்வர் வீரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில MGR மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோ உட்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மடுகரை சாராய கடையில் 2 மாநில போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்களர் நலசங்கத்தின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.